ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க? Good evening, Good sir. evening. Good good evening, evening. sir. ஓகே ஓகே குட் குட் ஓகே ஓகே. நான் இருக்கா என்னென்றால் நீங்கள் செய்த எக்ஸாம் பேப்பரை திருப்பி இருக்கா உங்களுக்கு செய்து காட்ட போறேன். ஓகே, அதுல ஏனென்றால் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட ஓவரால் மார்க்ஸா ஓகே, ஆனால் இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேர் வடிவா போட இல்லை, பேஜ் நம்பர் எல்லாம் வடிவாடுது இல்லை. அப்புறம் வந்து அந்த என்னன்னா நீங்க எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 3 பேஜ் நீங்கள் பேப்பரை கிழிச்சு உங்களோட பேரை நான் செய்து காட்டுறேன் போறங்க வார். என்ன செய்யணும் என்றால் இதான் உங்களுக்கு பேஜ் என்றால் நீங்க இப்படி ஒரு 3 பேப்பரை கிழிச்சு வச்சிருக்கோ ஸ்டாண்ட் பை என்றால் எனி டைம் உங்களுக்கு டெஸ்டோ இல்லை குயிஸ் நடக்கும். ஓகே, முதல்ல என்ன செய்யணுங்கண்டா நீங்கள் பெண்ணால நீங்கள் எழுதி வச்சிருக்கணும். இதுல வந்து லெட்ஸ் இதுல வந்து போடுங்க. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பி. ஓகே, சாரி நான் வடிவாளுதில என்ன பெண் இப்படிதான் எழுதும் வி. ஓகே, நீ முதல்ல எழுதி வைங்க. என்ன இதுல வந்து நீங்கள் இங்கே போடலாம் பேஜ் நம்பர் 1. ஓகே, அப்புறம் இதுல வந்து போடலாம் அடுத்த வந்து உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 2. சாரி, இதுல எனக்கு வடிவாளுதில அதான் டெஸ்ட் ஓகே 2 அப்படி போட்டால் ரெண்டு இப்படி ஒரு கோடு அடிக்கும். ஓகே, அப்புறம் இங்கே பாருங்க, நீங்கள் கனவேர் வந்து இதே நீங்கள் போட இல்லை, இந்த கொஸ்டின் நம்பர்களை வடிவா போட இல்லை காட்டுறேன். இங்கே பாருங்க என்ன நடக்கண்டா, இங்கே வரணும் அதுல Q1 அண்டு போட்டு செய்யற வடிவா. Q1 ஒரு கொஸ்டின் நம்பர் 1 அப்புறம் A. நீங்கள் அதே வடிவா எழுத இல்லை. அப்புறம் என்ன வேணும் கிளம்புங்க. அப்புறம் என்ன வேணும் நீங்கள் Q1 என்று போடுங்க 1. அதுல என்ன முதலாவது கொஸ்டின் என்ன கேட்கிறார், கேள்விய வடிவா வாசிக்கணும். ஓகே, 1 செகண்ட், let me go there. இங்க வரணும். பொது உறுப்பு 35 - 3n ஆன எண் கோலத்தில் முதல் 3 உறுப்புகளை எழுதுக. முதல் 3 ஒரு பண்ணா என்ன, n = 1, n = 2, n = 3. அப்ப நீங்க என்ன வேணும், இங்க போகணும். இங்க வந்து நீங்க என்ன செய்வீங்க, இதுல வந்து வேண்டா நீங்கள் சும்மா இருக்கா போடுங்க 35 - 3n. சரியோ? இப்போ வந்து என்ன செய்யணும், நாங்கள் n = 1. சரியோ, n = 1 நீங்க போடும். அதுங்க ஏயோட n = 1 போடுறேன். போட்டா என்ன நடக்கும், 35. ஓகே, மைனஸ் கனவே இதுல பிளவு விட்டுக்கிறீங்க 3. என்ன பல என்ன போடணும், 1. ஓகே, என்ன பல 1 போடணும். ரைட், அப்ப என்ன நடக்கும் இங்க, சரியோ என்ன பல 1 போடும். ஓகே, அப்போ வந்து இதுல வந்து சுஜித்ரா நீங்க சொல்லுங்க. அப்போ நீங்களும் இது பிளவு விட்டுக்கிறீங்க. ஓகே, இதுல வந்து இதை வந்து என்னென்று வரையும் சொல்லுமா, இதுல இதை முதல் செய்யணும். இதுல எதை முதல் செய்யணும், இதை செய்யணுமோ அல்லது இதை செய்யணும் அடைப்ப சார். எஸ், ஏனென்றால் பெருக்கல் அடையாளம் முதல் செய்யணும். நீங்கள் எல்லாரும் வந்து எப்படி போட்டுக்கிறீங்க என்றால் மாறி போட்டுக்கிறீங்க. அப்படி 35 வந்து போட்டு இப்படி எல்லாம் போட்டுக்கிறீங்க 1 × 3 என்றெல்லாம் போட்டு. ஓகே, நீங்கள் என்ன செய்றீங்க என்றால் 35ல இருந்து 1 கழிச்சு போட்டு 3ஆல பெருக்கிறீங்க. வெரி ராங், அப்படி செய்யறாங்க. எண்ம தங்கால இருக்கு, மற்ற சைட் இருக்கு. நீங்க முன்ன போட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெரியணும் வந்து என்ன இப்ப 1 போடுறோம் என்றால் பிரக்கெட்டுக்குள்ள போடுங்க 1 அல்லது தர 1. இது வந்து ராங்கா, இப்படி செய்யலாம். இது வந்து ராங். சரியோ, அப்ப இதுக்கு என்ன வரும், இப்ப 35 - 3. சரியோ சுஜித்ரா, என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? 32 சார். 32. சரி, அடுத்த சொல்லுங்க அப்போ n = 2. ஓகே, இவ்வளவு என்ன கொஸ்டின் நம்பர் 1 ஈக்குவேஷனை மட்டும் எழுதுங்க, வேற ஒண்ணும் எழுத வேண்டாம். உங்களை கேட்டது முதல் 3 உறுப்பு. அப்ப என்ன வேணும், n = 1 இருக்கல 35 - 3 டைம்ஸ் 1 போடலாம், அல்லது பிரக்கெட்டுக்குள்ள 1 போடலாம். உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ரூல் தெரியும் வந்து என்னென்றால் பெருக்கல் முதல் வந்து பிரக்கெட் செய்யணும், அதுக்கப்புறம் பெருக்கல் பிரித்தல், அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ் செய்யணும். நீங்க இப்படி செய்யலாம் 35 - 3 என்று கழிச்சு போட்டு அப்புறம் பெருக்கிறாங்க.
அது வந்து உங்களுக்கு ராங் ஆன்சரை தரும். ஓகே, கனவேர் செய்றீங்க அப்படி. ஆனால் நீங்க ஸ்டெப்ஸ் போட்ட வழியா நான் அதுக்கு மார்க்ஸ் போட்டிருக்கேன். மற்றபடி நான் அதெல்லாம் பட்டினா உங்களுக்கு இன்னும் குறைய வந்திருக்கு மார்க்ஸ். ஆனால் அவரேஜா ஓகே. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதான் இந்த கொஸ்டினை திருப்பி செய்யறேன். ஓகே, சுஜித் அடுத்த சொல்லுங்க பாப்போம். ஓகே, இதுல வந்து n ஈக்குவல் டு 2 சொல்லுங்க பாப்போம். சார் 35 தர 35 தரவா என்னன்னு இருந்தது? எண்ணுக்கு பதிலா 2 பிரதியை செய்யுங்க சார். ஓகே, வரும் இப்படித்தான் இருந்தது. இப்படி இல்ல, சாரி, இப்படி எல்லாம் இருந்தது. சரி, இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு 2 உருண்டை எப்படி போடுறது? இன்னும் பல 2 இங்க போடணும். இந்த இருக்கு, இதுக்கு பல 2 போடும். இந்த இருக்கு, இதுக்கு பல. அப்ப என்ன செய்யணும்? கழித்தல். ஏன் பெருக்கல் போடணும்? பெருக்கல் வரை இல்லை. இதுல வந்து என்ன இருக்கு? கழித்தல் இருக்கு. அப்ப என்ன வேணும்? 3. இதுல என்ன போடணும்? 2. இப்படி போடணும். படிவா நீங்க எல்லாம் பிள்ளையா போட்டுக்கிறீங்க. சரியா? இதுல எது முயற்சி வேணும்? அப்ப சிஜித்ரா நீங்க எல்லாம் திருப்பி அடைப்பு சார். ஓகே, இதுல என்ன எதை செய்யுங்கள்? இல்ல, இதை செய்வீங்களா இல்ல இதை செய்வீங்களா? அடைப்பு சார். அடைப்பு. ஓகே, எவ்வளவு வரும்? 6 சார். 6. அப்ப என்ன வேணும்? 35 மைனஸ் 6. ஓகே, அப்ப இது எவ்வளவு வரும்? சுஜிதா நீங்களாம் இது எவ்வளவு வரும்? 67 சார். இல்லையே, 35 6 போனால் 35 மைனஸ் 6 29 சார். 29. ஓகே, இப்ப என்னென்றால் எல்லாரும் உங்களோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஆன்சர் ஷீட் எடுத்து கரெக்ட் பண்ணி பார்ப்போம். n ஈக்குவல் டு 1 இருக்கேக்கில் எவ்வளவு வந்தது? 32. n ஈக்குவல் டு 2 இருக்கேக்கில் எவ்வளவு வந்தது? 29. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எப்படி பிளவு எடுக்கிறீங்க. ஓகே, அடுத்தது வந்து சிக்ஷானா நீங்க வாங்கோ. இதுல வந்து என்ன செய்ய போறோம்டா? இப்ப n ஈக்குவல் டு 3 போட போறோம். சொல்லுங்க பாப்போம், என்ன வரும்? n ஈக்குவல் டு 3 போட்டா n ஈக்குவல் டு 3. கோமா வழியா போடணும். 35 கழித்தல் பிராக்கெட் 3. ஓகே, இதை சொல்லுங்க அப்ப எவ்வளவு? 35 கழித்தல் 9 எவ்வளவு வரும்? 26 சார். 26. சரி, உங்களோட எக்ஸாம் பாருங்க, எழுதின ஆன்சரை பாருங்க எப்படி எல்லாம் போட்டுக்கிறீங்க. பிளாங்குதா? என்ன பிள்ளையாண்டு? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் கவனம் இருக்கணுமா உங்களுக்கு? நீங்கள் வந்து என்னண்டா நெக்ஸ்ட் டைம் வந்து அட்லீஸ்ட் 3 பேப்பர் எழுதி வச்சிருக்கணும். என்னண்டு உங்களோட பேர் இருக்கணும் மேலுக்கு. எனக்கு எனி டைம் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஆனா ஈஸியா தான் இருக்கும், பயப்படாங்க. என்ன கொஸ்டின் கேளுங்க சார், இது பிளாங்க இல்லை. ஓகே, நீங்க இன்னொரு முதல் இதுல வந்து போடுங்க. லெட்ஸ் சே பிஜே மேல போடுங்க, போட்டு வச்சிருங்க. எனக்கு 3 பேப்பர் எனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க காட்டணும் சொல்லுவாங்க, கேட்பேன் டப்பது. ஓகே, பிஜே என்று போட்டு என்ன வேணும்? இனி வந்து நீங்கள் பேஜ் நம்பரை போடுங்க. பேஜ் நம்பர் 1 இப்படி இருக்கணும். இப்படியே 3 பேஜ் இருக்கணும் ப்ளீஸ். ஓகே, அடுத்த பேஜ்ல நடக்கும். இன்னொன்றுல அடுத்த இன்னொரு பேஜ் என்றா எழுதுங்க. இன்னொரு பேஜ். ஓகே, இன்னொரு பேஜ்ல வந்து என்ன? பேஜ் நம்பர் 2ல என்ன நீங்கள் எழுதுல போடுங்க திருப்பி. என்ன பிஜே உங்களுக்கு போனஸ் மார்க்ஸ் தர பண்ணுது வடிவா எல்லாம் எழுதியிருந்தால். ஓகே, இது உங்களுக்கு போனஸ் மார்க்ஸ் கிடைக்கும். வடிவா எப்படி எனக்கு எழுதுவோம். ஓகே, இதுல வந்து என்ன அடுத்த பேஜ், பேஜ் நம்பர் 2. ஓகே, அப்புறம் என்ன வேணும்? ஜெக்வாஸ் வித்தினாம் கேள்வி செய்யறோம். அப்ப 2ஆம் கேள்வி செய்யறோம். என்ன கொஸ்டின் நம்பர் 1 ஆல்வேஸ் போடுறோம். ஓகே, அதுல எது செய்யறோம்? அப்ப
ஓகே யார் அபிஷேக் சொல்லுங்க பாப்போம். அடுத்து எந்த கொஸ்டின் செய்ய போறோம் இப்ப அடுத்தது? அபிஷேக் சார் நாங்கள் இது பி சார் பி செய்யறோம். ஓகே அப்ப பிக்கு என்ன செய்யணும் நாங்கள் அப்ப என்ன இங்க என்ன என்ன பல என்னத்தை போடட்டாம்? அபிஷேக் மேடம் கேட்கிறேன். சார் எண்ணுக்கு பதிலா எஸ் சொல்லுங்க. ஓகே வந்து கொஸ்டின் நம்பர் 1. ஓகே பி. ஓகே என்ன என்ன போடணும்? என்ன பல எண்ணுக்கு பதிலா 8 போடணும் சார். 8. ஓகே சொல்லுங்க என்ன ஈக்குவேஷன்? 35 சார் 30 மைனஸ் 3n. 3n. ஓகே Excuse me, sir. சொல்லுங்க. வந்துருச்சு sir. ஓகே சரி ஓகே அப்படியே சொல்லுங்க. இது ரெண்டு பேரும் அப்ப சார் 35 மைனஸ் 3 தர 8 சமன் 24. ஓகே ஒருங்க அவசரப்படக்கூடாது. 3 தர 8 ஸ்டெப்ஸோட போங்க. ஓகே 8 சரியோ? என்ன வேணும்? அடிவாளம் 35 இங்க போடுங்க. இங்க என்ன செய்யணும்? 3 8 பெருக்கணும் சார். ஓகே 24. ஓகே இதுல இருந்து என்ன வரும் இப்ப? 11 சார். 11. வெரி குட். ஓகே சொல்லுங்க அடுத்த சொல்லுங்க எனக்கு. அடுத்து என்ன கேள்வி வைக்கிறார்? சார் நான் அடுத்த கேள்வி செய்யல. எஸ் ஓகே பரவாயில்ல. அதான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். என்ன செய்யறேன்னு பாப்போம். என்ன கேட்கிறார்? n+1 உறுப்பை காண்கன்னு கேட்கிறார். அப்ப என்ன செய்யணும்? போம் என்ன வேணும் முதல்? அடுத்த நீங்கள் Q1 போடுங்க. என்னால் கனவேர் கொஸ்டின் நம்பர் மாறி மாறி எல்லாம் போட்டுக்கிறீங்க. அடுத்து என்ன? சி. ஓகே கொஸ்டின் என்ன? 35 மைனஸ் 3n. ஓகே அபிஷேக் என்ன செய்யணும்? 35 பாருங்க கொஞ்சம் ஈஸி. இவருங்க அந்த கவனமாக போட்டு போறீங்கன்னா வருவாங்க 3 என்ன பல n+1 இவருங்க n+1 பாருங்க. அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிழைக்கவே மாட்டேது. அப்புறம் என்ன வேணும்? 35 ஓகே மைனஸ் 3n. சொல்லுங்க அடுத்த இது என்ன வரும் அபிஷேக்? 3 இதை பெருக்கணும். 3 இதால பெருக்கினா என்ன? 3n. 3 ஒன்றால பெருக்கினா என்ன? ஆனா மைனஸ் 3 இருக்கு. மைனஸ் 3 ஏன்? மைனஸ் இங்க இருக்கிற ஒடியால் இந்த இருக்கு மைனஸ். சரியோ? மைனஸ் இருக்கிறால அங்க மைனஸ் வருது. ஓகே அப்ப என்ன வரும் இதுல? சொல்லுங்க அப்ப இங்க பாருங்க என்ன எல்லாம் இதையும் கழிக்கலாம். இதை கழிக்கலாம் என்ன இருக்கு? அப்ப இதை கழிக்கலாம். இதுல அப்ப 35 3 போனா அவ்வளவு 32 சார். 32. ஓகே கழித்தல் 3n. வணங்கிச்சா? விளங்கிச்சு சார். ஓகே லெஜான்பி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் இதுல? No, sir. ஓகே ஓகே சோ அடுத்து நீங்க எல்லாம் லெஜான்பி வாங்கோ. அடுத்து என்ன இருக்கிறார்? 26 எத்தனையாம் உறுப்பாகும்? அப்ப என்ன செய்யணும் லெஜான்பி? Sir, 35 கழித்தல் 3n போட்டு சமன் 26 sir. வெரி குட். அப்ப நீங்கள் அது எல்லாத்துக்கும் மேல என்ன செய்யணும்? கொஸ்டின் நம்பர் 1 அது எத்தனை அங்கல்லி? D sir, நாலாவது ஒன்னாவது D. நாலாவது. டி என்று போடுங்க. 4 போடக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகே உங்களுக்கு தெரியும் வந்து 35 என்னது? கழித்தல் 3n sir. 3n. ஓகே அப்ப என்ன இங்க 26 சமன் 26 sir. 26 ஈக்குவல் டு 35 மைனஸ் 3n. ஓகே ஓகே இதுக்கு என்ன செய்வீங்க பிறகு?
நான் இதுல ஒரு ஈஸியான ஸ்டெப் சொல்லுங்க 3 n சமன்ஸ் 35 கழித்தல் 26 போட்டு சார் 35ல இருந்து 26 கழிச்சா 9 சார் 3 எண்ணுக்கு அப்ப 9. ஓகே வெரி குட் ஓகே நான் ஒரு உங்களுக்கு ப்ராப்பரா காட்டித்தரேன். ஓகே இப்படி இருந்தா என்ன செய்யணும்னால் நீங்கள் இந்த கழித்தல் அடையாளம் வந்து நீங்க சரியான ஆன்சர். எஸ், இந்த கழித்தல் அடையாளம் இருக்கல்லோ இவரை வந்து நீங்கள் மற்ற பக்கம் கொண்டு போகணும் ஆல்வேஸ். சரியா? இதை நீங்க இங்க பக்கம் கொண்டு வரணும். அது என் சைட ஒரு பக்கம் வச்சிருக்கணும். ஓகே, அப்ப என் சைட வச்சிருந்தா என்ன நடக்கும்? இதை இந்தியால கொண்டு போனா என்ன நடக்கும் என்றால் இங்க உங்களுக்கு 3n வரும். ஓகே, சமருக்கு இந்தியால ஈக்குவல் டு அப்ப மற்றதை இங்க வச்சிருக்க கூடாது, அங்கால கொண்டு போகணும். அங்கால கொண்டு வைக்கல என்ன மாறும்? கழித்தல் 26 மாறும் சார். சரி, ஓகே ஓகே. அபிஷேக் ஓகே, அபிஷேக் விளங்குதா? சுஜித்ரா விளங்குதா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. கோகில் இதை சொல்லுங்க. கோகில் இங்க வாங்க. 35 மைனஸ் 26 எவ்வளவு? 9 சார். 9. ஓகே, சாரி, என்னால அங்கட இங்க வந்து 3n. அப்ப இன்னும் எவ்வளவு? 3 எண்ணுக்கு தான் சார் 9. அப்ப 9 வந்து 3ஆல பிரிக்கணும் சார். வெரி குட். அப்ப இன்னும் எவ்வளவு? ஓகே, n = 3. அப்ப 26 வந்து 3ஆம் சார். எஸ், உங்களுக்கு இது விளங்குதா? யாருக்கு விளங்கல? இது விளங்குதா இது? ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோமா? ஓகே, இதுல வந்து உங்களுக்கு கேள்வியே விளங்கல என்னன்னு பாருங்க. பின்வரும் 2வது கொஸ்டினை பாருங்க. உங்களுக்கு நான் பின்வரும் தொடரில் பொது உறுப்பை காண்க. பொது உறுப்பு. அபிஷேக், பொது உறுப்புன்னா என்ன? என்னன்னு காண்ற பொது உறுப்பு? அபிஷேக், பொது உறுப்பு சார், என்னன்னு காண்ற? இரண்டாம் உறுப்புல இருந்து ஒன்றாம் உறுப்பை கழிச்சா பொது உறுப்பு வரும் சார். ஓகே, அதே மாதிரி என்ன செய்யணும்? 3ஆம் உறுப்புல 2ஆம் உறுப்பை கழிச்சு பார்க்கணும். 2 கழிச்சு செய்யணும். ஓகே, அபிஷேக் நீங்க சொல்லுங்க ஒரு கால். 2 பேரும் 2ஆவது. அப்ப என்ன வேணும்? என்ன போடணும்? கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, உங்களோட பேர் இருக்கும் இதுல என்ன வேணும்? உங்களோட பேர் இருக்கு மேல விஜய். ஓகே, அப்புறம் என்ன வேணும்? ஏ பொது உறுப்பு காணணும். சொல்லுங்க அப்பம். கொஸ்டின் என்ன சார்? 17ல இருந்து 9 கழிக்கணும் சார். 17ல இருந்து 9 கழிக்கிறேன். நான் பார்த்தேன் வந்து 2-3 பேர் நீங்க 9ல இருந்து 17 கழிச்சுக்கிறீங்க. 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்புல இருந்து 2ஆம் உறுப்பு, ஓகே, 4ஆம் உறுப்புல இருந்து 3ஆம் உறுப்பு, அப்படித்தான் கழிக்கணுமா? சரியோ? ஓகே, அப்போ வந்து என்ன? 17 17ல இருந்து 9 கழிக்கிறது எவ்வளவு வரும்? 8 சார். ஓகே, மற்றது என்ன வரும்? 25ல இருந்து 17 கழிக்கணும் சார். ஓகே, 25ல இருந்து 17 என்ன வரும்? 8 சார். இப்படி இல்லையானா சரி, நீங்கள் 8 என்ன எல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க? கனவே எண் போட்டுக்கிறீங்க. நான் கேட்ட பொது உறுப்பை காண்க. 8 தான் பொது உறுப்பு. சரியோ? ஓகே, சுஜித்ரா நீங்க வாங்க. அடுத்த சொல்லுங்க. ஒரு கால் யாருக்கு கொஸ்டின் இருக்கா? அதுல விளங்குதா நான் எழுதுறதுல? ஓகே, அடுத்த சுஜித்ரா நீங்க சொல்லுங்க. அப்பம் பி. அப்ப என்ன? 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பை கழிக்கும். ஓகே, 3ஆம் உறுப்புல இருந்து 2ஆம் உறுப்பை கழிக்கும். 4ஆம் உறுப்புல இருந்து 3ஆம் உறுப்பை கழிக்கணும். ஓகே, சரி வாங்கோ. வெந்நேரம் வந்தால் ஓகே, என்னது? 2ஆம் உறுப்பு 18, 1ஆம் உறுப்பு 12. அப்ப என்ன வேணும்? சொல்லுங்க அப்பம். கழிக்கணும் சார். ஓகே, அப்ப என்ன கழிக்கணும்? நீங்கள் வந்து இதுல போடுங்கள் Q2 அண்ட் போட்டுட்டு என்ன செய்யுங்கள்? பி. பி கழிக்கணும் சார். பியில் என்ன செய்யணும்?
18 18 22 கழிக்கணும் சார். 22 கழிக்கும். எவ்வளவு வரும்? மறை 4 சார். மரம் 4. அதுங்க கணவர் வந்து +4 போட்டு வச்சுக்கிறீங்க. ஓகே, மரம் 4. ஓகே, அடுத்தது இன்னொரு செய்தி பார்ப்போம். 14 இருந்து 18 கழிக்கணும் சார். 18 கழிக்கும். மறை 4 சார். மறை 4. அப்ப இதுல பொது உறுப்பு என்ன? மறை 4 சார். ஓகே, மரம் 4. மரம் 4 என்னன்றது பிழை. சரியோ? உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு நான் மார்க்ஸ் தந்துக்கிறேன். அடுத்த முறை கவனம் இருக்கும். ஓகே, சரி. அடுத்த சிக்கு போ. ஓகே, ஓகே, யார் சொல்ல போறீங்க? திக்ஷான வாங்கோ. அப்ப என்ன வேணும்? Q2. ஆல்வேஸ் அந்த ப்ராக்டிஸ்ல Q2. அதுல என்ன? C. ஓகே, C. அது என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். பொது ரூபா காண்க. அப்ப என்ன வேணும்? திக்ஷானா சார் அப்ப இதுல பொது ரூபா காண்க. C இதை பற்றி பாக்குறேன். இந்த இது பெண்ணோடும் 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பா கழிக்கும். சரியோ? அப்ப என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 13 கழித்தல் 7 எவ்வளவு வரும்? 6 சார். 6. சரி. அடுத்த இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். இதுல 2 உறுப்பு 2 செய்தி காட்டணுமா? மற்ற என்ன? 19 கழித்தல் 13. ஓகே, இதுல எவ்வளவு வரும்? 6. வெரி குட். சரியோ? ஓகே, அடுத்தது கோகில் நீங்க வாங்கோ. அடுத்த சொல்லுங்க பாப்போம். Q2 D சொல்லுங்க பாப்போம். 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பை கழிக்கும். கழித்தா எவ்வளவு வரும்? மறை 2 வரும் சார். இல்லையே, இங்க வரணும். இப்படியில வரும். கழித்தல் மறை 3. கழித்தலையும் பெருக்கினா எவ்வளவு? நேர் சார். ஓகே, அப்ப என்ன வரும்? 1 + 3 = 4. விளங்குதா? எஸ் சார். சரி, இன்னொன்று எடுத்து. ஓகே, அடுத்த சொல்லுங்க. 5ல இருந்து 9 கழிக்கணும் சார். 2 கழிக்கிறது. பேர் 5ல இருந்து 9 கழிப்பான். 5 எத்தனையாம் உறுப்பு? 5 எத்தனையாம் உறுப்பு? 3ஆம் உறுப்பு. 3ஆம் உறுப்புல 4ஆம் உறுப்பை கழிக்கலாமா? இல்லை. என்ன செய்யலாம்? 4ஆம் உறுப்புல இருந்தா 3ஆம் உறுப்பை கழிக்கலாம். 2 பேரும் 9 கழித்தல் 5. என்ன வரும்? 4. சார். அப்ப சரி அது. சரி, அடுத்தது திக்ஷானா வாங்கோ. துவித எண்களாக தருக. அண்டாவது மீனிங் என்ன? 2 பிரிக்கணும் சார். 2ஆ பிரிக்கும். ஓகே, சரி. அப்ப நீங்க என்ன? Q3 போடுங்க. ஓகே, என்ன இதுல வரும்? A என்ன செய்யணும்? 54 என்ன சொல்லுங்க. என்ன செய்யணும்? 2 பிரிக்கணும் சார். 2ஆல பிரிக்கணும். ஓகே, வழியா என்ன வரும்? 27 சார். 27 0. வெரி குட். 0. அது கட்டாயம் போடணுமா? 0. ஓகே, மற்ற இதை சொல்லுங்க. 2ஆல பிரிக்கணும். 13 சார். ஓகே, மீதி 1 சார். 1. அனைவர் வந்து இந்த மீதியை விட்டுட்டீங்க. இப்படி விடக்கூடாது. விட்டா உங்களுக்கு பிழைக்கும்.
சரி இது 13 இது என்ன 2ஆல என்ன வேணும் பிரிக்கணும் சார். பிரிக்கும். அப்ப இதுல என்ன வரும் 6 6 சார் வரும். 6. அப்ப மீதி இது எத்தனை 1 மிச்சம் சார். வரும் ஒரு மிச்சம் வரும். அப்புறம் என்ன செய்யணும் 2ஆல பிரிக்கணும் 3. எத்தனை வரும் மீதி 1 சார். 1 வரும். அப்புறம் என்ன வேணும் 2ஆல 2ஆல பிரிக்கணும் பிரிக்கணும் சார். 1 1. சரி என்னென்ன எழுதுவீங்கள் இதை அப்படியே 1 ஓகே இங்க பாருங்க இந்த பிளேன் விட்டுட்டீங்களா இங்க பாருங்க இதுல என்ன வரும் சொல்லுங்க அப்போ 2 3 2 6 2ஆ மிச்சம் எவ்வளவு 3 மிச்சம் இருக்குமா இல்ல சார். அப்ப சைபர் இதுல போடணும் கவனம் இருக்கணும் ஓகே சரி ஓகே ஓகே பிது சார். அப்ப வந்து இதுக்கு என்ன விட போடுவீங்கள் இருக்கா சார் இதுல என்ன விட வரும் அப்ப என்ன போடுவீங்கள் விட இப்ப ஒன்று இது என்ன கேள்வி செய்யறோம் என்றால் பை 2 சார். விதங்களாக மாற்றுக அது 54 அப்ப கீழ இருந்து எழுதணும் இப்படி எழுதும் இங்க இங்க இதுல இருந்து இங்க கொண்டு போகணும் என்ன வேணும் 1 1 1 சைபர் 1 1 இதுல 1 1 சைபர் ஓகே 2 பிறகு 1 1 1 சைபர் சார் 2 சைபர் இது இதுல 2 வரும் ஓகே அது ஓகே 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 வெரி குட் சரியோ சரி ஓகே இது நீங்களும் அடுத்த சொல்ல போறீங்க ப்ளீஸ் அடுத்து என்ன 43 அப்ப என்ன வேணும் கொஸ்டின் நம்பர் போடணும் Q3 ஓகே அதுல ஏதா எத்தனை செய்யறோம் அப்ப பி 40 அது ஓகே பி செய்யறோமா அதுல என்ன 43 பிரிக்கணும் சொல்லுங்க அப்பம் சார் 43 சார் 2ஆல பிரிக்கலாம் 2ஆல பிரிச்சு சார் ஓகே 2 21 ஓகே 21 அப்ப எத்தனை மிச்சம் 1 சார் 1 ஓகே 21 2ஆல பிரிக்கணும் சார் ஓகே 1 மிச்சம் அப்புறம் என்ன போடுறது 22 21 2ஆல பிரிச்சா சார் 10 சார் மிச்சம் 1 வெரி குட் எத்தனால பிரிக்கணும் சார் 10ஐயும் 2ஆல பிரிக்கணும் சார் 5 சார் 5ல அங்கிட்டு சைபர் சார் சைபர் வெரி குட் சார் இது 5 என்ன வரும் பிறகு சார் சொல்லுங்க மேடம் இது என்ன வரும் 5 2ஆல பிரிச்சா சார் 2 1 சார் 1 மீதி 1 இது என்ன வேணும் சார் இப்ப வந்து சார் இந்த 2 வந்து 2ஆல பிரிச்சு 1 சார் அங்கிட்டு சைபர் சார் வெரி குட் ஓகே இப்போ என்ன விட வரும் சார் 1 சைபர் 1 சைபர் 1 1 2 சார் 2 எங்க 2 வந்தது சரி 2 பேஸ் 2 ஓகே ஓகே சைபர் 1 1 பேஸ் 2 எஸ் ஓகே அண்ட் யாருக்கு விளங்கலது சுஜித்ரா உங்களுக்கு விளங்குதோ ஓ சார் விளங்குது. ஓகே எல்லாம் மற்றது கோகில் உங்களுக்கு விளங்குதோ விளங்குது சார். செக்ஷனா நீங்க பாத்தீங்களா உங்களோட பேப்பரை எஸ் சார். ஓகே கரெக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் ப்ளீஸ் டைம் தேவையா இல்ல நான் மற்ற கேள்வி போட்டுமா டைம் தேவையில்ல சார். இது எழுதிட்டீங்களா ஓகே லெஜன் நீங்கள் ஓகே இது எழுதிட்டீங்களா அடுத்த கேள்விக்கு போலாம் சார் ஓகே சரி ஓகே தேங்க்யூ எவ்ரிவன் அடுத்த போ அடுத்த கோகில் வாங்கோ அடுத்த வந்து என்ன Q3 C சிக்கு போறோம் ஓகே என்ன எழுதணும் 29 அதை 2ஆல பிரிக்கணும்
ஓகே 14 சார். ஓகே இதை சொல்லுங்க என்னண்டு 1 14 சார். 14. ஓகே மீதி எத்தனை 1 சார். மிச்சம் 1. 1 சார். ஓகே 14 என்ன இந்த 2ஆல எஸ் 7 சார். அவளு மீதி 0 சார். இது சைவர். இது 7 2ஆல பிரிச்சா 3 சார். 3 மீதி வந்து 1 சார். 1. பிறகு பிரிச்சா 1 சார். மீதியும் 1. ஓகே அப்ப இதுல படி என்ன 1 1 1 0 1 கீழே 2 சார். ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே ஸோ அடுத்த லெஜான்வி வாங்கோ. இதை சொல்லுங்க அவருக்கா ப்ளீஸ். அடுத்தது எது ஓகே கொஷனை பார்ப்போம். தசம எண்களாக தருக. ஓகே ஓ அப்ப சார். என்ன வேணும் முதல்ல என்ன வேணும் கொஷன் நம்பரை சார் போடணும் Q4 ஓ சார். சரியோ. அப்புறம் என்ன A சரி என்ன 1 1 சார் நமக்கு 1 1 0 0 2 அடி கொடுத்திருக்காங்க சார். எஸ் என்னண்டு அப்ப காணுவீங்க. பூஜ்ஜியத்தை ஃபர்ஸ்ட் பூஜ்ஜியத்தை பார்க்கணும் சார். ஓகே அதுக்கு என்ன போடுவீங்க உங்களுக்கு விடை வந்து சார் 12. பூஜ்ஜியத்தையும் மேல 0 போட்டு 0ஆல பெருக்கினா 0 சார். ஓகே இப்போ இதுக்கு நீங்கள் இப்படித்தான் எழுதுவாங்க. ஓகே ஸ்டெப்ஸ் வந்து தான். ஓகே இது 2 0 மடக்கு. இது வந்து என்ன 2 1 மடக்கு வலக்க பக்கத்துல இருந்து வரும். இது வந்து என்ன ஓ சார். 2 2 மடக்கு. இது என்னது 2 3 மடக்கு. முதல் 3. ஓகே அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து இது ரெண்டும் வந்து 0 இது வராது விட. ஓ சார். அப்ப இது என்ன வரும் 1 தர 2 2 பிளஸ் 1 தர 2 3. சரியோ. அப்ப இது எவ்வளவு வரும் நஜான்வி சார் இது எவ்வளவு சொல்லுங்க சார். வரும். இதுக்கு என்ன விட பூஜ்ஜியம் தான் சார் வரும். ஏன் பூஜ்ஜியம் நீங்கள் இதை பாருங்க இந்த ஸ்கிரீனை பாருங்க. 1 தர 2 2 மடக்கு என்ன விட 4 சார். ஓகே என்னென்ன நாள் வந்தது உங்களுக்கு சார் 2 விட்டு 2 சார் 4 சார். அப்ப 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4 சார். வெரி குட். அப்ப ஏன் உங்களுக்கு 0 நாள் வந்தது பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க. ஓகே ஓகே பிளஸ் இது என்ன வரும் 1 தர சாரி 2 3 மடக்கு எனக்கு ஓகே எவ்வளவு 8. அப்ப 8 4 சார். பிளஸ் 8 தான் சார் வரும். 4 பிளஸ் 8 என்ன வரும் என்ன விட வரும் 12 சார். ஓகே அவசரப்படக்கூடாது. ஓகே வடிவா பார்க்கணும். சரியோ 12 வரும். ஓகே திக்ஷானா உங்களுக்கு விளங்குதா. எஸ் சார். சுஜித்ரா விது கோகில் எஸ் சார். ஓகே விது கொஸ்டின் இருக்கு சொல்லுங்க. எனக்கு இது விளங்க மாட்டேங்குது. ஓகே திருப்பி செய்யும் ஓகே நீங்கள் வாங்க நில்லுங்க மட்டாங்கள் மியூட் பண்ணுங்க. விது நீங்கள் வாங்க நாங்கள் இந்த கேள்வியை செய்வோம். ஓகே பயப்பட தேவையில்லை. ஓகே தேங்க்யூ நீங்கள் விளங்க சொன்னதுக்கு திருப்பி செய்வோம். ஓகே நாங்கள் இப்ப செய்யறது 4ஆம் கேள்வி செய்யறோம். ஓகே 4ஆம் கேள்வி செய்யறோம்.
சரியோ? என்ன செய்யறோம்? தசம எண்களாக தருகன்னு சொல்றேன். அப்ப இன்னொன்னு முதல் கொஸ்டின் நம்பர் போடணும் கட்டாயம். Q4. ஓகே, சரி சார். எத்தனை அங்கள் செய்யறோம் இல்ல விதூர்? ஒன்றாவது சார். அதான் ஏ, இதுதான் ஏ தான் செய்யறோம். அப்ப என்ன செய்யறோம்? அதுக்கு நீங்கள் கொஸ்டின் அந்த இதை முதல் போடுங்க அப்படி. ஓகே, என்னென்றால் இப்ப இது வந்து 2 பேஸ்ன்னு தந்திருக்கு. அது என்ன மீனிங் என்னென்றால் இவரை நீங்கள் 2ஆம் அடுக்குல எழுதுவோம். சரியோ? வலப்பக்க பக்கத்துல இருந்து வந்து வரைக்குள்ள உங்களுக்கு வந்து தெரியணும் வந்து இது வந்து முதலாவது வந்து ஆல்வேஸ் 2 சைபராம் அடுக்கு. சரியோ? ஆல்வேஸ் இது 1 இருக்கலாம் 0 இருக்கலாம். ஆல்வேஸ் 2 சைபராம் அடுக்கு. இது என்ன இருக்கும்? 2 சைபருக்கு அடுத்தது வந்து 2 1ஆம் அடுக்கு. இங்கால வர்றதுக்கு எனக்கும் 2 2ஆம் அடுக்கு. இது என்ன வரும்? இது 4ஆம் அடுக்கு சார். என்ன 2 2ஆம் அடுக்கு அடுத்து என்ன? 3ஆம் அடுக்கு சார். 3ஆம் அடுக்கு. சரி, சரியோ? சரி, இப்ப பாப்போம். இப்ப வந்து இங்க எழுதினீங்கண்டா சைபர். ஏன் சைபர்? இங்க சைபர் இங்க இருக்கு. இதெல்லாம் இது வந்து சைபர். இதைத்தான் இப்ப செய்யறேன்னா அனுப்ப செய்யறது இவர. சரியோ? சைபரின் 2 சைபராம் அடுக்கு. சரியோ? பிளஸ் ஏன் பிளஸ் போடுறேன்? அதான் மேத்தமெட்டிக்கல் ரூல். நீங்கள் இதை என்ன தசமன்களா மாத்தோம். சரியோ? அடுத்து நடக்கும் சைபர் தர 2 1ஆம் அடுக்கு. விளங்குதா விதூர்? ஆமா சார். ஓகே, இங்க பாருங்க சைபர் இங்க இருக்கு, இதுல 1 இருக்கு. அதான் இப்படி போடணும். அடுத்து என்ன வரும்? 1 தர 2ஆம் அடுக்கு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, பிளஸ் அடுத்த சொல்லுங்க. பிளஸ் சைபர். ஏன் சைபர் போட வலிக்கிட்ட நீங்கள்? இதுக்கு பிறகு இது என்ன இருக்கு? இது 1. ஏன் சைபர் வந்து 1 தான் வரும். ஓகே, ஓகே சார். 1 தர 3ஆம் அடுக்கு சார். வெரி குட், வெரி குட். ஓகே, சரி. இங்க பாருங்க சைபர் தர எந்த இது வந்து சைபர். ஓகே, இது வந்து என்ன வரும்? சைபர் சார். சைபர். இது என்ன வரும்? சைபர் தர 2 1 சைபர். ஏன் சைபர் இருக்கக்கூடிய உங்களுக்கு சைபர் தான் வரும். சரியோ? 2 2ஆம் அடுக்கு எவ்வளவு? 2 சார். 2 2 தரம் வரும். 2 தர 2 எவ்வளவு? 4 சார். 4. அப்ப என்ன 4 இதுல போடுறோம். இப்ப 4 தர 1 எவ்வளவு? 4 தான் சார். 4. வெரி குட். பிளஸ் 1. இது எவ்வளவு வரும்? 2 3ஆம் அடுக்கு. 2 3 தரம் பெருக்கணும். 6 சார். 2 வரும். பெருக்கி பாருங்க. 2 3ஆம் பெருக்கோட 2 தர 2 தர 2 சரி பாருங்க. 2 தர 2 தர 2 8 சார். 8 அங்க போட்டாச்சு. இது என்ன பெறணும்? இதையும் பெருக்கினா என்ன? 4. ஓகே, பிளஸ் இதையும் பெருக்கினா என்ன? 8 சார். 8. அப்ப எவ்வளவு வரும்? 12 சார். 12. சரி, வெரி குட், வெரி குட். நீங்கள் இப்ப நான் எழுதின மாதிரி மேல கொண்டு போக கூடாது. நீங்கள் கீழே எழுதணும் மாஸ்டர். நான் இடம் இல்லாத அப்படி செய்யறேன். ஓகே, சரி சார். விடையில கீழே கொண்டு போகணும். இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? கோகில் உங்களுக்கு விளங்குதா? ஓகே, திக்ஷானா விளங்குதா? திக்ஷானா நீங்க மியூட்டட். எஸ் சார், விளங்குது. ஓகே, சுஜித்ரா. எஸ் சார். ஓகே, ஓகே. அடுத்தது சொல்லுங்க சுஜித்ரா நீங்கள். அடுத்து இதை பார்ப்போம். என்ன? ஆல்வேஸ் Q4 என்ன எழுதணும் சொல்லுங்க. அடுத்தது B. கணக்கா சார்? எஸ். பிறகு உங்களோட பேர் மேல போடணுமா? உங்களோட பேர் போடணும். இதுல இருக்கும் உங்களோட பேர்.
ஓகே சார் ஒவ்வொரு பேஜ்ல நோட் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு பேஜ்ல. சரி சொல்லுங்க பாப்போம், இது நான் எழுதுறேன் அப்படி. ஓகே, அடுத்து என்ன செய்யணும் செஞ்சுட்டா? சார் முதலாவது ஒன்றை எடுத்து 2ன் பூஜ்ஜியமாம் வரைன்னு போடணும் சார். ஓகே, 2 0 பூஜ்ஜியமாம் சரியோ? வரை தர ஒன்று சார். ஓகே, இதை இப்படி எழுதணும் முதல். இந்த இப்படி எழுதுங்க, 2 1 இப்படி எழுதுங்க முதல். இது என்னது? 2 2 இப்படி போடுங்க முதல். இதான் பிளவிட மாட்டீங்க. 2 3 சரியோ? இது வந்து 2 2ன் 4 4 சரியோ? இப்ப நாங்கள் என்னோட இங்க இருந்து செய்திருவோம். 2 சைவராம் அடுக்கு எவ்வளவு? பூஜ்ஜியம் சார். இல்லை, 2 சைவராம் அடுக்கு உங்களுக்கு தெரியணும் வந்து எந்த ஒரு அடுக்கின்ற சைவராம் அடுக்கு 1. ஓகே, 2 சைவராம் அடுக்கு வந்து எவ்வளவு? 1. சார். ஓகே, எந்த ஒரு இலக்கு? 3 சைவராம் அடுக்கு எவ்வளவு? 1 சார். 1 மறக்க கூடாது. ஓகே, 1. சரி, வெண்ணே போற நாங்கள் இப்ப 1 தர 2 சைவராம் அடுக்கு உங்களுக்கு தெரியும், 1 2 தெரியும். சரியோ? பிளஸ் ஓகே சார். சைபர் தர 2 நூறாம் அடுக்கு எவ்வளவு? 2 ஒரு கால் இருக்கு, அப்போ எவ்வளவு? 2 சார். 2. 2 சார். சரி, பிளஸ் என்ன வரும்? சைபரின் 2ன் 2ஆம் அடுக்கு 4 சார். 4. சரி, அடுத்து என்ன வரும்? 1 தர 4 சார். இது இல்ல இது என்ன வரும்? இது 16 சார். 2 3 தரம் பெருக்கப்படும், அவ்வளவு வரும். 16 சார். அப்படி வராது. 2 தர 2 தர 2 பெருக்கி பாருங்க. 2 தர 2 தர 2 பெருக்கி பாருங்க. 8 சார். 8. ஓகே, அடுத்த சொல்லுங்க அப்ப என்ன வரும்? 16 சார். ஓகே, 1 தர 16 சரியோ? ஓகே, உங்களுக்கு தெரியும் வந்து சைபர் இது வந்து உங்களுக்கு தெரியும் சைபர். ஏன் சைபர்? இந்த இலக்கத்தை பேசினா சைபர், இது வந்து சைபர். சரியோ? உங்களுக்கு என்ன வரும் அப்ப இதுல? 1 இது 1 வரும். சரியோ? அப்புறம் இங்க அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க? 8 வரும் சார். 8. வெரி குட், வெரி குட். அடுத்து என்ன வரும்? 16 சார். 16. அவதானமா செய்யணும். ஓகே, அவதானமா செய்யணும். ஓகே, இது என்ன? ஒன்றை கூட்டினா அவ்வளவு? 9 சார். 9. 9 16 கூட்டினா அவ்வளவு? 25 சார். 25. சரியோ? வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது திக்ஷான நீங்க வாங்கோ. என்ன வேணும்? Q4 கொஸ்டின் ஆல்வேஸ் போடணுமா? Q4 C. ஓகே, ஓகே சொல்லுங்க, என்னென்ன வருங்கள் இப்ப இந்த பேட்டர்னை போடணுங்க. அதுக்கு என்ன அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க திக்ஷானா? 2ன் 0ஆம் அடுக்கு. ஓகே, ஓகே 2 0 அடுக்கு. எஸ், அடுத்தது 2ன் 1ஆம் அடுக்கு. வெரி குட். 2ன் 2ஆம் அடுக்கு. ஓகே, 2ன் 3ஆம் அடுக்கு. ஓகே, 2ன் 4ஆம் அடுக்கு. ஓகே, ஓகே. இப்ப கோகில் நீங்க வாங்க. இது உங்களுக்கு தெரியும் 2ன் சைபராம் அடுக்கு. இது 2 இது வந்து 3. ஓகே, இது என்ன எழுதுங்க சொல்லுங்க. கடை 2 நேரம் முடியுது. சார் 1 தர 1 சார். இதுக்கு ஓகே, 1ன் 1 தர 1 சைபராம் சரி. அடுக்குக்கு. ஓகே, அடுத்தது அடுத்ததுக்கு வந்து 2 தர சைபர் வரும் சார்.
எஸ் அப்ப இது 2 வந்து சைபர். ஓகே, தர சைபர். அப்ப இது Yes, சைபர். sir. ஓகே, அடுத்து என்ன வரும்? 4 தர 1 வரும் சார். 4 சரிதானே? அடுத்து என்ன வரும்? 6 தர 8 தர சைபர் வரும் சார். ஓகே, அப்ப 8 தர சைபர் சைபர் சரியோ? எஸ் சார். அடுத்தது 16 தர 1 வரும் சார். 16 தரம். ஓகே, 16. அப்ப 1 பிளஸ் இந்த சைபர் வராது, இந்த சைபர் வராது. ஓகே, இதெல்லாம் வராது. 4 வரும் 4 சார். பிளஸ் 16 சார். 16. சரி சொல்லுங்க அப்பம். 1 4 கூட்டினா 5 சார். 5 16 கூட்டினால் 21 சார். 21. சரியோ? குட் ஜாப். Yes, அண்ட் sir. விது உங்களுக்கு விளங்குது அது இப்ப கஷ்டமா இருக்கா? நோ சார். விளங்குதா வடிவா? ஆமா சார். ஓகே, அண்ட் சுஜித்ரா, ஓ சார். திக்ஷானா எதுவும் கொஸ்டின் இருக்கும்? நோ சார். ஓகே, குட் ஜாப் குட் ஜாப். ஓகே, அப்ப எஸ், அவ்வளவுதான் இன்றைக்கு. அப்ப உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொண்டே திருத்துங்க. திருத்தி நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கவனமா செய்யணும். பேர் எழுதணும், கொஸ்டின் நம்பர் போடணும், ஸ்டெப்ஸ் இருக்கணும். பார்த்து இதுல வந்து தச்சில நீ இதுல பிளவு விட்டாலும், தச்சில வந்து வரும் இஞ்சி வரும், இதுல பிளவு விட்டாலும் சரி, இதுல பிளவு விட்டாலும் நான் இங்க இதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இதுலயே வந்து உங்களுக்கு 60 மார்க்ஸ் வந்துடும். சரியோ? அப்ப கவனமா இருக்கணும் நடத்தவங்க. சரி, அவ்வளவுதான். தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அப்ப நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். ஓகே, பாய். ஓகே, பாய் பிள்ளைகள், பாய். பாய் சார். பாய். ஓகே, பாய்.